நியாயாதிபதி சொல்லுகிறார், எல்லாரும் குற்றவாளி, எல்லாரும் கூண்டலவா, எல்லாரும் ஆக்கனை தீர்ப்பு என்கிற கூண்டில் அடைக்கப்பட்டு ஆயிற்று. இவர்களுக்காக இப்பொழுது ஒரு கையெழுத்து எழுதப்படுகிறது, இவர்கள் மேல தண்டனை எழுதப்படுகிறது. இப்ப நீங்க நினைச்சுக்கிடணும், அந்த கூண்டுக்குள்ள நானும் உண்டன்னு நினைச்சுக்கிடணும். நானும் அந்த கூண்டுக்குள்ள நிக்கிறேன், அங்கே தண்டனை எழுதப்படுகிறது. இவர்கள் அநியாயக்காரர்கள், தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டும் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறார்கள், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளவில்லை. தேவ பகைஞராயிருக்கிறார்கள், இருதயத்திலே கபடுள்ளவர்களாக இருக்கிறார்கள், தொண்டையின் கீழே பாம்பின் விஷம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் இவர்களுக்கு என்னுடைய கணக்கின்படி பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய என்னுடைய கணக்கின்படி ஒரு தீர்ப்பை எழுதுகிறேன். அந்த தீர்ப்பை எழுதுகிறேன், அது மரணம் என்கிற தீர்ப்பை எழுதுகிறேன். இந்த தீர்ப்பை எழுதுகிறதான நேரத்தில் இன்னும் ஒருத்தன் ஓடி வாரான். யாரு? சாத்தான். ஓடி வந்து சொல்றான், என்னுடைய வாதத்தை ஒண்ணு கேட்கணும்னா அது என்னன்னு கேட்கணும். நான் என்ன தப்பு பண்ணணும், என்ன கீழே தள்ளினேன், நான் செஞ்ச தப்பு என்ன? எல்லாத்துக்கும் மேல ஏறுவேன்னு தானே சொன்னேன். நான் பண்ணினதை விட இவன் பண்ணினது 100 மடங்கு அதிகமா. ஆகையினால எனக்கு கொடுத்த தண்டனையை விட அதிக தண்டனை நீர் இவருக்கு கொடுக்கணும், எழுதணும். எனக்கு மேல நீர் எழுதின தீர்ப்பை விட அதிக தண்டனையை இந்த மனுக்குலத்தின் மேல எழுதணும். ஏண்டா நீ இந்த மனுக்குலத்துக்கு மேல அதிக தீர்ப்பை கொடுக்கணும்னு நீ பெரிது பேசுற? நான் உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல, இதா நிற்கிறவர்கள் உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்கள். எனக்கு நீர் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுக்கல, ஆராதிக்கிற அதிகாரத்தை தான் கொடுத்தீர். ஆனால் பூமியிலே ஆளுகை செய்கிற அதிகாரத்தை இவர்களுக்கு கொடுத்தீர். ஆனால் ஆளுகையை இழந்தார்கள். ஆனால் என்னை விட பெரிய குற்றவாளி இவர் தான். அவனை பார்த்து சொன்னார், நீ அதில் நில்லு, நீ கொஞ்சம் பொறுமையா நில்லு, நான் ஒன்று பார்க்க. தண்டனை தீர்ப்போடு கூட ஆக்கனை தீர்ப்போட இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை மனுஷன் விரோதமாக ஒரு கையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு நீதியான நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. மறுபக்கத்தில் திரும்பி பார்த்தால் அத்தனை மனுக்குலத்தையும் மீட்டெடுப்பதற்கு தகுதியான ஒரே ஒருவர் நிற்கிறார். அவர் பழுதற்றவர், குற்றம் சாட்டப்படாதவர், குற்றம் சாட்ட முடியாதவர். அவர் நினைச்சா மட்டும் இந்த மனுக்குலத்தை தூக்கி எடுக்க முடியும். அதுக்கிடையில் அவன் வந்து நிக்கிறான், என்ன சொல்றான்? அப்படின்னா என்னையும் தூக்கி எடுக்கணும். நானும் விழுந்து போன இல்லை, என்னையும் தூக்கி எடுக்கணும். இயேசுவோ விழுந்து போன தூதர்களை தூக்குவதற்கு மனதில்லாமல் விழுந்து போன உங்களையும் என்னையும் தூக்குவதற்கு மனதோடு கூட பிதாவை பார்த்து சொல்றாரு, அவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை, அவர்களுக்கு மேல வைத்ததான தண்டனையை என் மேல சுமத்துவீராக சொல்லி அவர் நம்ம மேல இருந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமந்ததுனால நம்மை கர்த்தர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு.